வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பில் உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக கிபிலோயா திட்டம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதப்படுகின்றது. அந்த இடத்துல தமிழரசு கட்சியும் மற்ற ஏனைய கட்சிகளும் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவிகரன். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்ப்புகளை மட்டுமே காட்டி வாரமே ஒழிய தமிழ் மக்களுடைய சனத்தொகையை நாங்கள் எங்களுக்குள்ள தப்படைக்கிறதுக்கு நாங்கள் எதுவும் செய்ய ஒன்று சனத்தொகை குறைவு என்னன்னா இளைஞர்கள் வடக்கு கிழக்கை விட்டு வெளியேறுகிறார். வடக்கு கிழக்குல வாழ்ற ஆட்கள் பெரும்பாலும் வயோதிகர்கள். அப்ப இந்த வயோதிகர்களுக்கு சேவை ஆற்றுறதுக்கு எங்களுக்கு இடம் சமூகம் இல்லை. வன்னிக்குள்ளேயோ வன்னிக்குள்ள ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, பாதிகள் பற்றாக்குறை இருக்கு. இது எல்லாத்தையும் சிங்களவர்கள் தான் நிரப்புகிறார். பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி தமிழரசு கட்சி செல்ல சும்மா போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே ஒழிய இந்த பிரச்சனை வேற நோக்கி நீங்கள் செல்ல இல்லை. வேற நோக்கி என்றாலுங்க 48ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட தலைவர்களும் போராடி கொண்டுதான் இருக்கணும். அதுல சரி பிழை அல்ல நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கு இடையில ஒரு விஷயம் போராடி கொண்டுதான் இருக்கணும். கன பிரச்சனைகள் இருக்குது. விடுதலை புலிகள் தோன்றினதே அவியல் அகிம்சை வழியில போராடின போராட்டங்கள் எல்லாத்தையும் அரசாங்கங்கள் மறுத்தபடியாலாம் போராடினது. இதுல நான் அன்றைக்கு ஒரு நாள் கேள்வியோ கேட்க கூட சொன்னா, சேர்வன் ராமநாதனோ சேர்வன் அருணாசலம் அவியலோ ஈஸியா கிடைச்சிருக்கும் அந்த நேரமே கேட்டிருந்தால் என்னோட ஆர் விட்டது பிள்ளை எத்தனை இப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த சந்ததி நாங்கள் அப்ப யோசிச்சு பாருங்க. அதுல சுயநலமும் இருக்குது. ஆனா நாங்கள் என்ன அவியலையும் சுட்டிக்காட்டி அவியல்ன்ற கதையை கதைச்சு இப்ப பிரயோசனமே இல்லை. ஆனா இந்திய நிலைமையத்தான் சுட்டி காட்டணும் மக்களுக்கு அல்லது மக்கள். ஆனா உறுதியாத்தான் உங்களுக்கு முல்லைத்தீவை பற்றி தெரியும். முல்லைத்தீவு இதுக்குள்ள கூட இப்படி அலபீசைக்க கூட முல்லைத்தீவு இலங்கை தமிழரசு கட்சி தான் வெண்டது. முல்லைத்தீவு தனி மாவட்டம் உண்டு. வன்னி என்று பாக்க தோல்வி, யாழ்ப்பாணமே தோல்வி. அப்ப மக்கள்கிட்ட மனநிலை அதுக்காக நான் எங்கள பிழை இல்லை என்று சொல்ல வரையில என்னில பிழை இல்லை என்று சொல்ல வருவேன். நான் என்னென்றால் நான் வந்தது இம்முறை. ஆனா என்னுடைய இடத்துல எந்த வீட்டுக்குள்ள காணியில அந்நியவன் குடியேற நான் விடையிடாது. ஆனா ஏலக்கூடிய அளவு தடுப்பேன் என்றத தடுக்கக்கூடிய கனடாவில விக்டோரியா எல்ம் ஜங்ஷனுக்கு விக்டோரியா பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 3 இருந்து 4 லட்சம் மக்கள் தமிழ் மக்கள். வன்னின்ற கிட்டத்தட்ட கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா எல்லாத்தையும் சேர்த்தாலும் 4 லட்சம் தான் வரும். அப்ப ஒரு கனடாண்ட ஒரு பிரதேசத்துல மட்டும் இவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் 80ஆம் ஆண்டுகள் விடுதலை புலிகளுடைய போராட்டம் உச்சத்துக்கு வந்த பிறகு வெளியேற்ற மக்கள். அப்ப கனடாவில லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ் இப்படி உலகம் முழுக்க தமிழ் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். இதை இன்றைக்கு இன்னும் வெளியேறி கொண்டிருக்க ஒரு 10 பேர் விசா எடுத்திருக்கிறோம். அப்ப நீங்கள் என்னதான் தலைவர்களா இருந்தாலும் நீங்கள் தமிழ் மக்களுடைய சனத்தொகையை என்னென்று தக்க வைக்க புது விளங்குதுங்க. நீங்க சொல்ற கருத்து சரி. இது நாங்கள் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப என்னென்றால் தமிழரசு கட்சி என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது? இந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்னால சொல்ற கருத்துக்களை தான் மக்களுக்கும் சொல்லி பாருங்க. அதுல பிரச்சனை இல்லை. அந்த குடும்பம் தான் இருக்க முடியாது, தான் அங்கதான் போறேன்னு நான் என்னங்க செய்யறேன். இப்ப நான் அந்த காரணம் தானே. இப்ப என்னண்டா புலனாய்வு விதைக்கப்பட்டிருக்கு. புலனாய்வாளர்கள் இராணுவத்திலையும் சரி போலீஸ்லயும் சரி நைசா காய் நகர்த்தி கொண்டிருக்கணும். மற்றது மக்கள் பொருளாதாரத்துக்கு வழி இல்லை. கடல்ல சுருக்கு வேலை. கடல்ல இந்தியா இருந்து கொண்டு இந்தியா உலகத்திலையும் எங்களுக்கு பக்கத்துல தமிழாக்களை பார்க்கணும் இருந்து கொண்டு இந்தியா இந்த கரைகள்ல யாழ்ப்பாணம் தீவு பகுதி மற்ற கிளிநொச்சி கடலண்டும் கொஞ்சம், அதே மாதிரி முல்லைத்தீவு 75 கிலோமீட்டர் கடல் பரப்பு நீளம். அப்படி இருக்கேக்க இந்த இடங்கள்ல இந்திய ரோலர் கரையில போட்டு வளங்களை சுரண்டி கொண்டு போகுது.
இந்தியாவுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஆள் தானே இதை பற்றி கேட்கிறீங்க. இந்திய ட்ரோலர்களை பற்றி தமிழரசு கட்சியில நீங்கள் ஒருவர் தானே இதை பற்றி கேட்கிறீங்க. மற்றாக்கள் கேட்கிறீங்க. அது என்னென்றால் இப்ப நான் முதல மற்றாக்கள்ல நான் குறை சொல்ல வருகிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவு செய்து விட்டது மக்கள், மாகாண சபை காலமும் சரி, இப்ப பாராளுமன்றத்துக்கையும் சரி, என்ன தெரிவு செய்யப்பட்ட மக்கள். எனக்கு புள்ளி விவரமே தேவையில்லை. புள்ளி விவரங்கள் எல்லாம் தாரதை வச்சுதான் நாங்க இப்ப சரியான புள்ளி விவரத்தோட எந்த ஒரு விஷயமும் சுட்டி காட்டுவோம். சிங்கள மக்களை நான் அன்றைக்கும் சொன்னான், சிங்கள மக்களை நான் வெறுக்கிறேன் இல்லை, அல்லது முஸ்லிம் மக்களை வெறுக்கிறேன் இல்லை, சிங்கள இனவாதிகளைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம். இன ரீதியான ஒரு தாக்கத்தோட அல்லது பிரச்சனையோட வாராக்களை இன்னைக்கு நாங்கள் இப்படி கதைக்க அவை ஏற்றுக்கொண்டுதானே அந்த இடங்களை கதைக்கணும் அல்லது இதண்டோணும் வருவினோம். அப்ப எங்களை பிழை சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொல்ற கருத்துக்களை நான் மறுக்க இல்லை. அந்த மற்றாக்கள் கதைக்கிறேன்னா அந்த ஆக்களோட தான் கதைக்க வேணும். நாங்கள் கதைக்கிறோம் தான். ஆனா உண்மையில இந்த வழக்கு போடணும்ன்ற ஆலோசனை கூட எங்களோட தலைமைப்படங்களோட நாங்கள் கதைச்சிருக்கு. வழக்கு போடத்தான் வேணும். ஏற்கனவே நான் உள்ள சொல்றேன், ஏற்கனவே முல்லைத்தீவுல பல பிரச்சனைக்கு நான் வழக்குகள் போடணும் என்று எங்களுடைய சட்டத்தரணியாம் இருக்கிற சுமந்திரன் அவர்களோட கதைச்சு முதல் 7-8 வழக்கு முல்லைத்தீவுக்கு போடப்பட்ட. குருந்தூர் மலைக்கு கூட கொண்டே நான் கதைச்ச உடனே கொழும்புல வழக்கு போட்டபடி கிடக்கு. அப்ப நானும் அதுல ஒரு ஆள். அப்ப வழக்கு போடுறார்கள். இப்படி கன வழக்கு கிடக்கு. இப்ப முல்லைத்தீவு வழக்குகள் அப்படி இப்படி என்று போட்டு சில குடியேற்றம் இல்லை, இந்த மத ரீதியான திணிப்புகளுக்கு எதிராக போட்டு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வழக்குகளை நாங்கள் உடனே வழக்கு சம்பந்தப்பட்டபடி கட்சி தலைமைகளோட கதைச்சு அதுகளை போடுறோம். நான் அதுதான் சொல்றேன். குருந்தூர் மேல விடியம் எல்லாம் பிரேக் ஆகினது அதோட. ஆனா பிறகு அவங்க பிரேக்ன்னு சொல்லி போட்டும் காட்டுக்கள்ல யார் போடுறது? அங்க நாங்கள் ஒரு பூசாரிய நிரந்தரமா வைக்கலாம கிடக்கு. இடக்கடை போய்தான் பூசை வைக்க வேண்டியா கிடக்கு. வெடுக்குநாரி மேலே அப்படி வெடுக்குநாரி மேல இப்ப சிவராத்திரி என்று போறதான் இருக்கிறோம். அது வேறு. மற்றது செம்மல நீராவியடை ஓரளவுக்கு அதுல அந்த பூசை வைக்கிற ஆள் எங்களுடைய பேர்தான் செம்மல ஆள் தான் பூவன் சொல்லி அவற்ற முயற்சியாலே அது தக்க வைக்கப்படுது. என்னன்னா ஒவ்வொரு நாளும் பூசை வைக்கிறாங்க. பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிறோமுங்கோ. பல பிரச்சனைகள். ஒரு காடு உங்களுக்கு தெரியும், நித்தகுளம். எங்களோட வீரர்கள் இளைஞர்கள் பேர் சொன்ன இடம் நித்தகுளம் தாக்குதல் பேர் சொன்ன இடம். அந்த இடத்த ஒரு மாதிரி காப்பாற்றுறதுக்காக முயற்சி எடுத்து நிதியை ஒதுக்கீடு செய்ய வச்சு இன்றைக்கு அது தமிழாக்கள்கிட்ட இல்லாடிக்கு அந்த இடம் முழுக்க குடியேற்றப்பட்டிருக்கு. இப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியாத கன விஷயங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கோம். நீங்க சொல்றது சரி. காந்தியம் கேள்விப்பட்டிருக்கீர்கள். இந்த போராட்டங்கள் ஆயுத போராட்டம் இருக்கிறது. காந்தியம் மலையக தமிழ் மக்களை எல்லைப்புற கிராமங்களை குடியேற்றினார். இன்றைக்கு நீங்கள் வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய காணி இல்லாத மக்களை இந்த அரச காணிகளை அரசாங்கத்தோட ஒரு தொடர்புக்கு குடியேற்றி அவர்கள் அந்த இடத்துல வாழலாம் என்ற நிலையை ஏற்படுத்த முடியுமா? 3389 பேருக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துல காணி இல்லை. இந்த அறிக்கையில் நான் முல்லைத்தீவு மாவட்டம் இலங்கையில சனத்தொகை அரசு குறைந்த மாவட்டங்களில் நீங்க காணி அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஏன் அது தீர்க்கப்படல? இதுதான் 3369 புதுக்குடியில 1700 பேருக்கிட்ட, கரோரப்பத்துல 785 பேர், கிட்டத்தட்ட 800 பேருக்கிட்ட. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் கூட்டங்கள்ல வலியுறுத்தி குடுபட்டு கொண்டு வருது. காணியர் குடுபடுறது இந்த இடங்களுக்கு உள்ள இடங்கள்ல குடுபட்டு முள்ளிவாய்க்கால் அப்படி ஏதோ இருக்கிற இடங்கள் காணிகளை குடுபட்டு கொண்டு வருது. அதுக்கு வேலை திட்டம் பூரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்துல 3ஆம் மாதம் மார்ச் மாதம் செய்து போடுவோம் என்று சொல்லுவோம். அல்லது ஒரு வைகாசி மாதத்துக்கு இடையிலேயாவது நிச்சயமாக காணி கச்சேரி நடத்தி இவ்வளவு பேருக்கும் கொடுத்துடுவோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சொல்லப்படுது. நீங்கள் உண்மையில நாங்களும் பாடுபடுறோம் தான். அப்ப குடியேற்றப்படுறதுக்கு மக்கள் வந்தாதான் ஏதோ ஒரு வகையில எங்களுடைய அதிகாரங்களோ அல்லது ஏதோ சொற்ப அதிகாரம் வச்சு கொண்டாவது அந்த மக்களை குடியேற்றக்கான நான் தனிப்பட்ட முறையில கூட சொல்லியிருப்பேன்.
இந்த தண்ணி முறைப்பு பக்கம் எல்லாம் குடியேற்றக்கூடிய வழி இருக்கு. ஆக்கள் வந்து அத்தனை குடியேற்றலாம். ஆக்கள் வேற அவர்கள் 500 பேரை கொண்டு தாங்கன்னா உங்களால இல்ல, அது வேற. அது நாங்கள் அந்த அப்படி ஒரு முயற்சி எடுத்த நாங்கள் சொல்றது, நான் போய் திரிவச்ச குளத்துல எனக்கு மக்கள் முறையிட்டது. அங்க அதுக்கு பேர் வச்சிருக்கணும் இப்ப அந்தர்வேவா. நான் அதுகளும் பேசினேன் கூட்டங்கள். ரவிகரன் மாத்திராம கிடக்கு பேர் உங்களால அதால குளங்களுக்கும் ஊர்களுக்கும் மாத்துறீங்க. எங்களுடைய ஆக்களின் பேரை மாத்தியலாவே. அப்ப முதல் வேலை அவ செய்யற வேலை பேர் மாத்துறது. பேர் மாத்தி போட்டு தங்கட இடம் வந்து காட்டுறது. இன்னும் ஒரு 20 வருஷமோ இல்ல 30 வருஷமோ 40 வருஷமோ போனால் அந்த இடம் முழுக்க சிங்கள பேரோட இப்படியே தமிழ் பேர் சொல்றதுக்கும் ஆக்கள் இல்லாத கட்டத்துக்கு கொண்டாடக்கூடிய திட்டமிடல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் திரிவச்ச குளத்துக்கு நான் போறேன். உண்மையில அன்னைக்கு பகிரங்கமா போச்சு. 2 நாளைக்கு முதலே ரவிகரன் அங்க வருதுன்னு சொல்லி அப்ப போக அந்த காடு அழிப்பு நடத்தி கொண்டிருந்த ஆக்கள் ஒரு தரம் அந்த இடத்தை இல்லை. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் போய் பார்த்துட்டு என்னோட ஒரு 10 பேருக்கிட்ட அந்த விவசாயிகள் எல்லாரும் வந்தது. அப்ப போய் நாங்கள் வாகனத்துல ஹேஸ்ல போய் மெயின் ரோட் அடியில விட்டுட்டு திருவச்ச குளத்துக்கு நேரே உள்ள மெயின் ரோட் அடியில விட்டுட்டு அப்புறம் உள்ளுக்க போனாங்க வயல்களுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் போகணும். அதுல டிராக்டர்ல கொண்டு போனவன் கூட்டி கொண்டு போய் அந்த இடங்கள் எல்லாம் பிறகு கொஞ்சம் இடங்கள் நடந்து பார்த்தா பெரிய காடழிப்பு நடந்திருக்கு. பெரிய மரங்கள் என்ற முகநூல பார்த்தா தெரியும், செய்தியெல்லாம் முதலே வந்தது. அப்படி இருக்கேங்க அந்த மரங்கள் எங்க போனதுன்றது ஒரு இதற்கும் தெரியாது. என்ன கொள்ளை என்று நான் பாராளுமன்றத்திலேயே கதைச்சேன். அந்த மரங்கள் வெட்டினதா பிடிச்சிங்களா? உடனே மகாவலி அதிகார சபைக்கு போனாங்களா அந்த 10 பேரோடையும் நானும் என்னுடைய செயலாளர் ரிசர்ச் ஆபீசர் எல்லாருமா வந்தவங்க. அப்ப வந்து அங்க போய் பார்க்க நான் கேட்ட கேள்விக்கு உடனே நைசா சொல்ற மகாவலி அதிகார சபைன்னு இருக்கிற மணலாத்துல இருக்குது. அது இப்ப வெளியோயாண்டான பேர் அப்ப இருக்குது. அதுல உடனே சொன்னது ரவிகரன் சார், நீங்கள் ஒரு கொஞ்சம் பேரை தாங்கோ, நாங்கள் அதுல காணிக்க போடுறோம். நான் சொன்னேன், நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பேரை தாங்கன்னு சொல்ற அளவு இது வந்து ஆற்ற இடம், தமிழ் மக்களின் இடம். நீங்கள் பிறகு வந்து செய்து கொண்டு பிறகு கொஞ்சம் பேரை தாங்க. நான் எங்கட காணி மீட்கப்படணும், எங்கட காணியில எங்கட மக்கள் வரணும், எங்கட மக்களை எத்தனை பேர் காணிக்கு வர முடியாமல் நீங்கள் எல்லக்கல் போட்டு உங்களுடைய அதிகாரத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறீர்கள். அப்படி இருக்க இந்த கேள்வி எனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லி போட்டேன். அந்த ஆக்களுக்கு முன்னாலே சொல்லி போட்டு வந்தது. மகாவலியில வந்து உண்மையா நான் சொல்றேன், மகாவலி என்றது இந்த ஜனாதிபதிக்கு சொல்லுவாங்க சர்வ அதிகாரமும் கொண்ட ஜனாதிபதி. அதே மாதிரி தான் சர்வ அதிகாரங்கள் தங்கட எல்லைகள்ல உள்ள இடங்கள் மகாவலியை தட்டி கேட்கறதுக்கு அரசாங்கத்திலே ஆக்கள் இருக்கோ தெரியாதுன்னு தான் நான் அன்னைக்கு சொன்னேன். முன்னே அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளுதென்றால் அதை நீங்க தக்க வைக்கிறேன்டா மகாவலியையும் வனயிலாகாவையும் வனஜீவராசிகளையும் தொல்லியல் கணக்கங்களையும் நம்பாதைங்க. ஏனென்றா இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறார்கள் என்று நீங்க நான் சொல்றேன். தன்னிச்சையா நடந்து கொள்றது. அரசாங்கம் மர பிரச்சனைக்கு ஏதோ நடவடிக்கை எடுக்கலாம். வனயிலாகாட்ட இதே மாதிரி போய் கதைக்க அவியல் வழக்கு போட்டுட்டு முதல் தமிழாக்கள் போய் அந்த இடங்களை துப்புரவாக்க தமிழாக்களுக்கு எதிராக வழக்கு போட்டது. அந்த வழக்குக்கு வவுனியால வழக்கு நடந்தது. அப்ப தமிழாக்கள் உங்களுக்கு ஒன்று செய்யுங்க, ஒரு வழக்குக்கு போய் வாராண்டால் அந்த ஜனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனம் என்ன செய்யும்? வழக்கு போறோம். நானே 23 தடவை இவங்க போலீஸ் பிடிச்சு ஒவ்வொன்றுக்கும் இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு பிடிச்சு போட்டு 100 தடவைக்கு மேல கோர்ட்ஸுக்கு போயிருப்பேன். அது சட்டத்தரணிகள் புண்ணியம். ஒரு நாளும் விடாங்கள எல்லாம் எடுத்து போடுவாங்க. ஒரு நாள் தான் சிறையில வச்சிருந்தேன். அதுக்கு போய் இப்படி வாதாடுறேன். அப்ப 100 நாளுக்கு மேல போறேன்டா. யோசிச்சு பாருங்க, கோர்ட்ஸுக்கு போனால் காலமையில இருந்து கிட்டத்தட்ட 3 மணி மட்டும் அங்க இருக்க வேண்டிய கட்டங்கள் முந்தி. அப்ப முந்தி என்ன இப்போ அப்ப இருந்துதான் தண்டோடும். என்னடா வழக்குகள் அவ்வளவு வழக்குகள் வருது. அப்ப வழக்குகளுக்கு நீதிபதியும் ஏதோ அதுகளை பார்த்து செய்யணும் என்ற வகைகள்ல நேரம் போகுது. ஒரு பாமர மக்கள் தாங்கள் உழைக்கவே முடியாத நிலையில உள்ள ஆக்கள் வனயிலாகவும் வனஜீவராசிகளும் மகாவலியும் தங்கள வாட்டில போய் வழக்க போட்டு விட்டாங்கன்னா அதுகள் எத்தனை தடவை அலையுதுகள், அதுகளுக்கு யார் இன்னத்தை கொடுக்கிறது? அதுகள் அழுதுகள் நாங்கள் போக இப்படி என்று. அப்ப அதுகளை நாங்கள் இப்ப அன்னைக்கெல்லாம் அக்கரவழிக்கு போறேன் சனம் சொல்லி போட்டுல போய் கொக்கடாய்
புளியமனையில இருந்து போட்ல போய் பறையநாத்துக்கால போய்த்தான் அக்கறை வழியில நெல்லு மூடிகளோட 5000 மூடை. அது நான் அப்படியே போனபடியால பெருசா வந்துட்டு அதுக்குரிய அழிவுகளுக்கு பார்த்துட்டோம். ஆனா அந்த ரோட்டுக்காக தான் நேற்று விமல் ரத்நாயக்கா வந்து அமைச்சர் கௌரவ அமைச்சர் வந்து இருக்கேக்க அதை கதைச்சு 65 மில்லியன் ஒரு விளாத்தியடி இறக்கம் பண்றதுக்கு ஒதுக்கியாச்சு. அப்ப நாங்கள் அதை தீவிரமா சொன்னா நாங்க சிரம் வர்ற கஷ்டம் இந்த பாலம் போடணும். அரசாங்கம் இந்த மக்களுக்கு ஒன்னும் செய்யல. அந்த மக்கள் தாங்கள் தாங்க காசு போட்டு அந்த ரோட்டை போட்டுறணும். விளாத்தியடி இறக்கம் வேண்டாம். தென்னமரவாடிக்கு கிட்ட தென்னமரவாடி திருவோணமலை அங்கால இஞ்சால அக்கரவழி இஞ்சால இடையில பறையனார். அப்ப அக்கரவழியில இருந்து 16 கிலோமீட்டர் கோட்டக்கணியன்னு சொல்லக்கூடிய கொக்கு தொடுவாயோட சேர்ந்த பகுதி. அந்த ரோட்டுகளுக்கு 2 இடத்தால நிதி ஒதுக்கீடு இப்ப 7 வருஷமா கத்துனாங்க. கத்தி 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 ஒரு அளவுக்கு அதுகளை கொண்டு வந்தாச்சு. நேற்றும் இருந்த பாலம் இதுக்கு ஸ்பெஷலா கேட்டு அதையும் ஓகே பண்ணியாச்சு. இப்படி நான் என்னத்தை சொல்றேன்டா, தனியா முல்லைத்தீவு டவுனோட அண்டின பகுதி மக்கள் இல்லை. எங்கட மக்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் மாவட்ட ரீதியாக 1,26,000 பேர் இருந்தாலும் இந்த இடங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற அவங்கள ஒவ்வொருத்தரும் போராளிகள் என்றுதான் நாங்க சொல்லணும். இந்த இடங்கள்ல அந்த செலவும் இல்லையண்டா. அன்றைக்கு போக அந்த கரையில விளாத்தியடி பாலத்தடியில நிக்கிறாங்க. அதுல நின்று கொண்டு அப்புறம் என்ன கூட்டிக் கொண்டு அப்புறம் அதுல டிராக்டர்கால கூட்டிக் கொண்டு வந்து நெல்லு மூடிகள் இருக்கிற இடத்துல அந்த அக்கரவழி முனையன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விளாத்தியடி இறக்கத்தோட காட்டி கொண்டு போறாங்க. அதுக்குள்ள நாய் அடிச்ச முறைக்கு போ எரிஞ்ச காடு என்று சொல்லி ஏராளமான இடங்கள், ஏராளமான காணிகள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தின்டையோ அல்லது தமிழ் மாகாணங்கள் வட மாகாணத்தின்டையோ சொத்தென்றால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற இந்த காணிகள் தான். 2619 சதுர கிலோமீட்டர் உள்ள இடம் வட மாகாணத்திலே முல்லைத்தீவுல தான் காணி கூட. அடுத்தது மன்னார். அப்ப இந்த இடத்துல உள்ள காணி தான் எங்கட சொத்து. அந்த காணி இல்லாட்டிக்கு பிறகு இன்னும் ஒன்றும் இல்லை. எனக்கு வெளிநாட்டுக்கு மக்களுக்கு பிரியோசனம் தர மாதிரி மாவே இல்லையா மக்கள் வெளியேறுவார்கள். இல்ல பிரியோசனம் தரமா நீங்க சொன்னீங்க. ஆசிரியர் கணக்கு வவுனியா வடக்குல 50% ஆசிரியர்கள் இல்ல. அது காரணம் என்ன? திட்டமிட்ட அரசாங்கத்தின் நிலப்பறைப்பு. மற்றது நகரங்களை நோக்கி ஓடுற மக்கள். வவுனியா தெற்கு வலயத்துல 73% மாணவர்கள் வவுனியா தெற்குல தான் படிக்கிறார்கள். 27% மாணவர்கள் தான் வவுனியா வடக்குல படிக்கணும். 23 பாடசாலைகள் மூடப்பட்டு விட்டது பின்தங்க இடங்கள்ல. அதுக்கு காரணம் நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். நீ மூடினதுக்கு நீங்கள் தான் காரணம். என்னென்றால் அதுல வவுனியா வடக்க சேர்ந்த மக்களின் காணிகளையும் பறிச்சு மக்களின் வயல் நிலங்களையும் பறிச்சு கொண்டு குடியிருப்பு காணி வயல் நிலங்கள் பறிச்சு கொண்டு வந்தால் இந்த மக்கள் தங்களுக்கு உழைக்க வழி இல்லை. நீங்களாக இப்படி செய்கிறீர்கள் என்றுதான் மக்கள் இடம்பெயர்ந்து போகுதுன்ற கருத்துக்களை தான் நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல ஒன்று இன்னும் ஒன்று. நான் இப்ப நீங்கள் தானே கதைக்கிறீர்கள், எல்லாரும் கேட்கட்டும். ஆனா ஒன்று உண்மையிலே அதுல 23% மாணவர்கள் தான் வவுனியா வடக்கு வலயத்துக்குள்ள இருந்து படிக்குது. 77% மாணவர்கள் தெற்கு வலயத்தில் என்றா யோசிச்சு பாருங்க. அங்க அதுல 50 உங்களுக்கு தெரியுமா 22 ஆசிரியர்கள் தங்களுக்கு வேலையே வேண்டாம் என்று போயிட்டு. வேலையே வேண்டாம் என்றால் வவுனியா வடக்கு அங்க இங்க போடையக்குள்ள முந்தின காலத்துல நாங்கள் அறிகிறவங்க எங்கட முன்னோர்கள் இங்கங்க எல்லாம் போய் படிப்பிச்சாண்டு. ஆனால் நான் அவியல்ல நான் நேரடியா குற்றஞ்சாட்ட வரையில்லை. அதுகளுக்கு அரசாங்கத்திலேயோ சிங்கள மக்களையோ மட்டும் குற்றம் சாட்டுவதில் என்ன பிரியம்? எங்கட பக்கம் இருக்கிற தவறும் இல்ல. எங்கட மக்கள்ல சில தவறு இருக்கு. அதுக்கு என்னன்னா அரசாங்கம் சீராக இந்த நடவடிக்கைகளை செய்திருந்தால் ஒரு பஸ் போறையில இப்ப நாங்கள் பஸ்ஸுக்கான பஸ் போக்குவரத்து சம்பந்தமாக ஒரு கூட்டம் முல்லைத்தீவுல இப்ப இந்த மாதத்துக்கு போடுறேன்னு நேற்று விமல் ரத்நாயக்கா அவரோ அமைச்சர் சொல்லிப்படு. அப்ப நாங்கள் கேட்க அப்ப ஒரு பஸ் தூர இடத்துக்கு நீங்க வவுனியா வடக்குக்கு வந்த நீங்களோ தெரியாது. வவுனியா வடக்குக்கு வந்து பாருங்க இந்த திரிவச்ச குளம் அதெல்லாம் தெரியுமோன்னு கனவேற கேளுங்க. இப்ப என்னத்தை சொல்றேன்டா, நாங்கள் எங்கட கிராமங்கள்ல எங்கட இடத்தை விடையலாதுங்கோ. நாங்கள் அப்படி எல்லாருமே சொல்லுங்க. நான் திருப்பி நான் என்ன சொல்ல பாக்குறேன், நீங்கள் வலிஞ்சு விடாமல் வச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அது மக்கள் வாழ்வதற்கான தகுந்த இடமா மாற்றினா மட்டும்தான்
மக்கள் வெளியேற மாட்டேன். மக்கள் வாழ்றதுக்கான தகுந்த இடமா என்னன்னு நான் தனியா மாத்துறது அது நீங்க மாத்தல. உங்க அரசியல் கட்சியாக மாத்தணும். நான் என்னடா கட்சியில முழு பொறுப்பும் நான் சொல்ல வரையில என்னென்றால் நாங்கள் இப்ப பார்லிமெண்ட்டுக்கு உரிய இடங்களோட ஆனா நான் இன்னும் கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் பார்லிமெண்ட்ல நாங்கள் கதைக்கிற விடயங்கள்ல அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல சில விடயங்களை நாங்க சுட்டி காட்டி இன்ன பிரச்சனை இன்ன மாதிரி இந்த இடத்துக்கு இந்த இது தேவை என்று வலியுறுத்திக்க உண்மையில மறக்காமல் செய்யலாம். நான் அதுல மறக்கல. இப்ப நேற்று கேட்டது கூட வவுனியா மாவட்ட கூட்டம் அதுல 80 மில்லியன் வவுனியா வடக்குல உள்ள பாலமண்டுக்கு வவுனியா வடக்குல உள்ளதுக்கு வலியுறுத்தி உடனே பிரதம செயலாளர் அதுல இவர் தான் குறிச்சு வைக்கணும்னு சொன்னவர் கவனத்தில் எடுக்கிறார் விமல் ரத்நாயக்க அமைச்சர். ஆனா உடனே பிரதம செயலாளர் அதுக்கு 60 செய்து போட்டார். இப்ப என்னத்துக்கு நான் இதை சொல்ல வாரேன்னா அபிவிருத்தி திட்டங்கள் என்ற வகையில உங்களுக்கு தெரியும் வட்டுவால் பாலம் கூட ஷார்ட்ல முதல் அது மற்றது கொக்குழாயம் ஜனாதிபதி அடுத்த முறை போய்க்காக வச்சனால் கொக்குழாயின் ஆய்வு வேலை நடக்குது. வார வருஷம் நிதி ஒதுக்குறேன் சொல்லி போட்டேன். ஜனாதிபதியும் சொல்லி போட்டார், இதையும் சொல்லி போட்டார். அப்ப அபிவிருத்தி விடயங்கள்ல நான் அரசாங்கத்துல உண்மையில குற்றஞ்சாட்ட பெரியல. காரணம் அதை செய்யும். ஆனா அது மட்டும் இல்லையே எங்கட பிரச்சனை. எங்கட அபிவிருத்தி என்றது ஒரு சின்ன பிரச்சனை. அபிவிருத்தி இல்லாமல் எந்த காஞ்சு கிடந்த பள்ளம் புட்டிகளுக்கான உள்ள ரோட்ல தான் மக்கள் பயணிச்சு வந்தது. ஆனா இப்ப அபிவிருத்தி என்றது விரைக்க நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல இல்லை. ஆனா அதுதான் எங்களுக்குன்றதுல எங்களுக்கு முக்கியம் என்றதுக்கு நிக்க இல்லை. நாங்கள் என்ன நீங்கள் அபிவிருத்தி இல்லாததால தான் மக்கள் வடக்குல இருந்து வெளியேறுகிறார். அபிவிருத்தி மிக மிக முக்கியமான அபிவிருத்தியை கொண்டு முழுக்க அபிவிருத்திகளை செய்து கொண்டு நீங்கள் சிங்கள குடியேற்றங்களை அந்தந்த மாவட்டங்கள்ல ஏற்றி புத்த விகாரையும் கட்டி பௌத்தன் இல்லாத இடத்துல புத்த விகாரை என்னத்துக்கு முல்லைத்தீவுல இதுக்கு முதல் இங்க நடந்த புத்த விகாரை விடுதலை புலிகளின் காலம் அதுக்கு முதல் இருந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க இப்ப எத்தனை 65 விகாரைக்கு பதிவு கிடாக்கு. 65 விகாருக்கு அங்கங்கே விகார். இப்ப எல்லாம் முட்டி மோதிக்கொண்டு நிக்கிறதால கொஞ்சம் பிரேக்கா கிடாக்கு, கொஞ்சம் சிக்கலா கிடாக்கு. இப்படி எல்லாம் நீங்கள் என்ன தமிழ் சைவ ஆலயங்கள் இருந்த இடத்துல புத்த விகார உணர்ந்து கட்டணும். பௌத்தர் இருக்கிற இடம்னு சொல்லி இதண்டா கொக்குளா முகத்துவாரத்துக்கு கட்டணும்னா அதுல தமிழ் இடத்துல சைவ கோயில் அம்மன் கோயில் இருந்த இடத்துல புத்த விகார். அப்ப கட்டி கொண்டு போய் நாங்கள் சண்டை பிடிச்சா அல்லது போராட்டம் ரெண்டு செய்து கொண்டு போய் இப்ப அப்படியே நிக்குது. ஆனா அது சில வேளை கட்டி முடிக்கலாம். அது வேற என்னென்னுமா நாங்க பெறுறது. அதுல என்ன ஒரு பௌத்தன் இருக்கலாம். அப்ப திட்டமிட்ட உங்களோட மத திணிப்பும் உங்களுடைய திட்டமிட்ட குடியேற்றங்களையும் நாங்கள் எதிர்க்காம சும்மா கையை கட்டி கொண்டிருக்கிறாது. அதை விட நாங்கள் இப்ப நாங்க இவ்வளவு விஷயங்களா கதைச்சு கொண்டிருக்கிறோம். கன பேர் சொல்லுவோம் எச்சரிக்கையாயிருங்கோ இதாயிருங்கோ அப்படி இப்படி. அது பாரத விரட்டும் எங்களுக்கு பழக்கி போட்டு போன இளைஞர்கள் தங்களால் ஏறாது அல்லது ஒரு விக்கெட்டா எல்லாமேண்டா சைனாட்ட கடிச்சு போட்டே போறான். இப்ப அதுல எங்களுக்கு அந்த பழக்கங்களும் இருக்கு. என்னவோ செய்யட்டும். என்னுடைய கணிப்பின்படி மக்கள் பிரதிநிதியாக நான் இருந்து கொண்டு இப்படியான குடியேற்றங்கள் முல்லைத்தீவோ வவுனியாவோ மன்னாரோ அல்லது வடக்கு கிழக்கோ என்ற வகையில ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தார் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு குரல் கொடுக்கத்தான் போகணும். குரல் கொடுப்பேன் என்றதான் சொல்றோம். அதுக்காக மற்றாக்கள் எல்லாம் வராமல் இல்லை. அன்றைக்கும் கிவிலோயா சம்பந்தப்பட்டதுக்கும் நீங்க பார்த்திருப்பீர்கள் ஒரு நிறைய கிரௌட். மற்றது கரிநாள் நாங்க அரசாங்கத்துல எம்பி என்றால் அங்க இப்ப உங்களுக்கு தெரியும் 8 பேர், எங்கள்ல 3 பேர் இன்னும் தமிழாக்கள் 11 பேர் தான் இருக்கிறோம் நாங்கள். அப்ப 11 பேர் 225 பேர் மொத்தம். அப்ப 225 பேருக்கு 11 பேர் எங்களால ஏலக்கூடியதை கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். கதைச்சு ஏதோ எங்களுடைய கருத்துக்களை சொல்லாடி கரிநாள் அன்றைக்கு கரிநாள் கிளிநொச்சியில வடக்குல கேம்பஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒழுங்கு செய்தா அதே மாதிரி கிழக்கும் மாணவர்கள் ஒழுங்கு செய்த பாத்தியளவு சனம் அவ்வளவும் இங்க இருக்கிற சனம் என்னத்துக்காக இவ்வளவு அராஜகங்கள் நடக்குதுன்றத சுட்டி காட்டாட்டிக்கு அவைக்கு தமிழ் மக்கள் எல்லாம் எங்களோட நிக்குது ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதில்ல வரும். ஆனா உலக நாடுகள் கூட எங்களுடைய இவ்வளவு பிரச்சனைகள் தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய மக்களுக்கான சில இதுகளை தமிழ் மக்கள் நொந்து போயிருக்கிறோம்.
சில இதுகளை நாங்கள் செய்யணும் என்ற கரிசனைய ஆர் காட்டுவினோம். புலம்பெயர் உறவுகளும் எங்களுடைய மக்களுமாக நாங்கள் கத்திக்கொண்டுதானே இருக்கிறோம். இதை பற்றி ஆர் காட்டுவினோம். அப்ப நீங்கள் கூட ஓரவஞ்சம் தானே எங்களுக்கு. நான் அதான் முதலே குறிப்பிட்டது. இந்த கடல், இந்த கரையில ரோலர் இது பிடிக்கிறது கடற்படைக்கு தெரியாது, அல்ல அரசாங்கத்துக்கு தெரியாது. அப்ப நாங்கள் எத்தனை நேரம் குரல் கொடுக்கிறோம். அப்ப நீங்க பிடிக்காம இருந்தால் இது நொந்து போயிருக்கிற மக்கள். நீங்கள் அதான் நான் சொன்னேன், அஸ்பெசுமா என்று சொல்லி கொண்டு வர நிவாரணம் எங்கட மக்களுக்கு தேவையில்லை. ஒழுங்கா காணிகளை முடுங்கோ அல்லது எங்களை இதுகளை விடுங்கோ, அதுல விவசாயம் செய்யுங்கள். கால்நடைக்கு மேய்ச்சல் தரைகளை தாங்கோ, கால்நடைகளை வச்சுக்கொண்டு அந்த பயனை அடைவாங்க எங்கட மக்கள். அதே மாதிரி கடல்ல நாங்கள் சுதந்திரமா தொழில் செய்ய எங்களுடைய இடத்தை விடுங்கோ. கடல்ல தென்பகுதியில இருந்து வார ஆக்கள் என்ற சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள், இந்திய இழுவைப்படங்கள் என்ற அட்டகாசங்கள் இப்படி இருக்க நாங்கள் எங்கட மக்கள் அதுல கூடுதலா பாதிக்கப்படுறது யாழ்ப்பாணம் தீவு பகுதி சரியா பாதிக்கப்படுது. அதே மாதிரி முல்லைத்தீவு, மற்றது கிளிநொச்சி, மன்னர். அப்ப யோசிச்சு பாருங்க, வடமாகாணத்துல வவுனியா மாவட்டத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கடல் இருக்கு. கடல்ல ஒரு தடவை போய் ஒழுங்கான தொழில இப்ப போட்டுகளை இழுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுக்குறது? நீங்களே அஸ்வசமா தந்தாப்புல காணுமா? அந்தந்த குடும்பங்கள் தாங்களே உழைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி போட்டு இந்த உங்களோட அஸ்வசமா நீங்கள் வச்சிருக்கோம். நான் கதைக்கிறோம், பார்லிமெண்ட்லயும் கதைக்கிறோம். இதுதான் நிலைமை. எங்களுடையவர்கள் உழைப்பாளிகள், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. எங்களுடையவர்கள் தாங்களே தங்களுடைய சொந்த உழைப்பின் மூலம் சொந்தமாக தீர்க்கமாக உழைக்க விட்டால் தாங்களே தங்களோட குடும்பங்களையும் காப்பாற்றி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியையும் தேடுவாங்க. இதுகள் ஒன்றும் இல்லாத வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய கட்டம் கூட வருது. அப்ப அதுகளை நாங்கள் பேசலாமோ? அதுகளை நாங்கள் பேசலாது. ஆனா இப்படி உணர்வுகள் கூட இருக்குது. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், உங்களோட நெஞ்சு துடிப்பு கூட எது? எங்களுடைய இடம் பாதுகாக்கப்படணும், எங்களுடைய இடம் விடுபடக்கூடாது, அதுகளுக்கு ஏதாவது ஒரு வழி என்றுதான் நீங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த புள்ளியோட வெளிப்படையாக மனம் திறந்து பல்வேறு விடயங்களையும் பேசியிருக்கிறீர்கள். ஒரு நேரத்தை ஒதுக்கி நன்றி. உண்மையிலே எங்களோட மக்களின் விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும். இப்ப நான் கனவேருக்கு தெரிஞ்சாலும் இந்த அடிமட்டங்கள்ல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளோ அல்லது சிக்கலோ அந்த மக்கள் படுற பாடுகளோ அல்லது இங்க பாருங்க ஆண்டுகள்ல நான் சொன்னேன் போட்ல போய் இந்த பார்த்த இடங்கள் அந்த ரோட்டுகள், நான் நேற்று கச்சேரியிலோட அந்த கூட்டத்துல சொன்னா நீங்கள் போட்டு தெரியல, அந்த மக்கள் போட்டது அந்த ரோட்டுகள், அந்த கிழவர் ரோட்டுகள். அப்படி அன்றைக்கு எனக்கு அந்த ஆக்கள் விவசாயிகள் சொல்றாங்க, இந்த உடைஞ்ச பாலத்துக்கண்ணே டக்கண்டு கருங்கல்லுகள் லோட்டா கொண்டு வந்து அதுகளில் போட்டா கூட ஓரளவுக்கு இதண்டு வேண்டாம். அடுத்த நாள் அதுல யானையோட படத்தை போட்டிருந்தாங்க. அப்ப இப்படி இவ்வளவு நிற்கதிகள்ல அந்த மக்கள் பாடுபடுது. அதுகளைத்தான் சொல்ல வச்சதும். மற்றது உங்களோடாக எத்தனையோ பேருங்கள பிரச்சனைகளை பார்க்குங்கள். தெரிஞ்சாக்களும் இருக்கு, தெரியாதாக்களும் இருக்கு. அந்த வகையில இப்படி ஒரு ஏற்பாடு செய்ததுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நன்றி.